வணக்கம். ராதே கிருஷ்ணா. தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சில முக்கியமான விஷயங்கள் கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறத. ஸோ தமக அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடை கிருஷ்ணர் பகவத்கீதையில் செகண்ட் சாப்டர்லேருந்து பேசிட்டே வர்றார். ஸோ தமகன்னா என்ன, அதுனா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அது பொறுத்து தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நல்ல உணவு சாப்பிட்டா நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி இந்திரியங்கள் வழியாக நல்ல விஷயங்கள், இந்திரியம்னா இந்திரியம்னா என்னது, கண்ணு, மூக்கு, வாய், காது, இதெல்லாம் தான் இந்திரியங்கள். இதன் மூலிமா நீங்கள் நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு போனீங்கன்னா தான் மனசு நல்லா செயல்படும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். சரி, இப்போ கிருஷ்ணர் இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமகா அப்படிங்கக்கூடிய கட்டுப்பாடு இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால தான் நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறார். தமகா அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய கண்ணு, மூக்கு, வாய், காது இதெல்லாம் போகத்திற்கு மட்டும் பயன்படுத்தாமல், போகம்னா என்னது, இன்பம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல், ஸோ இது உபயோகமாக விவகாரத்திற்கு பயன்படுத்துறது, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் இந்த கண்ணு, மூக்கு, வாய்க்காது பயன்படுத்தினா அது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்திரிய நிகிரகன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த தமகா அப்படிங்கக்கூடிய கட்டுப்பாடு அவசியம் தானான்னா அவசியம்தான். ஏன்னா நல்ல மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக தேவை தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு அது இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அது எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் சில உபாயங்களை கொடுக்குறாரு. உபாயம்னு என்னது, வழிமுறைகள் கொடுக்குறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயம் தானே உன்னை போட்டு தாக்குது, உனக்கு அந்த சூழ்நிலை தானே உன்னை போட்டு தாக்குது இல்லையா. நம்ம எப்படி மாட்டிக்கிறோம், சில விஷயங்கள் நம்ம சாப்பிட வேணாம்னு நினச்சா என்ன ஆகிடுது, அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்கள கொண்டு சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க, வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக ஆகிடுது இல்லையா. ஸோ கிருஷ்ணா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த சூழ்நிலையை தவிர்க்க பழகிட்டுக்கோ, நீ போகாது. அந்த இடத்துக்கு போனால் தானே நீ கண்ட்ரோலை இழந்துருவ. ஸோ அந்த இடத்துக்கு போகாது. எந்த இடத்துல விஷயங்கள் உன்னை ஈர்க்குதோ அந்த இடத்துக்கு நீ போகாது, பெட்டர் நீ வெளியில் வந்துடு அப்படிங்கிறார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, அது உனக்கு சிறந்த உபாயமாக அமையும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடு. உன்னோட இந்திரியங்களை குலைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம். ஸோ செகண்ட் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ரெண்டாவது படி. ஸோ முடியாது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி ரெண்டாவதாக சொல்கிறது கண்டிப்பாக சூழ்நிலையை தவிர்க்க முடியவில்லை என்று உனக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் இந்திரியங்களை பேசாமல் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. ஏன்னா நம்ம சூழ்நிலை தடுக்கவே முடியலைங்க மேம், எப்படியோ அந்த சூழ்நிலை அமைஞ்சிருச்சு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட, ஸோ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல அமைதியாக இரு, பேசாத, கண்ட்ரோலாக இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இது இரண்டாவது படி. சப்போஸ் சூழ்நிலையை தவிர்க்கிறேன், சூழ்நிலை அமைஞ்சு போச்சு, வேறு வழியே இல்லாமல் நான் போக வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இரு. சரி, இதுக்கு அடுத்தது மிக ரொம்ப முக்கியமான விஷயம், சுவாமி மூன்றாவது படிக்க வர்றார். என்ன சொல்கிறதுனா, சுவாமி என்ன சொல்கிறார், இது ரெண்டும் முடித்த பிறகு உனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நினச்சேன்னா, அந்த இடத்துல ஈஸ்வர பிரசாத புத்தியை வை. பகவான் தான் நடத்தி கொடுக்குறாரு, அவரால் தான் இப்போ யாரோ திட்டினா கூட சரி, அது இறைவன் நடத்தணும்னு நினச்சிருக்கிறாரு, ஸோ நான் பிரசாதமாக எடுத்துக்கிறேங்கக்கூடிய பிரசாத புத்தியை வச்சுக்கோ. ஸோ உனக்கு என்னென்னா சில இடத்துல இந்த ஒழுக்கங்கள் உனக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம பொதுவாகவே இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி அபியாசம் பண்ண தான் இதெல்லாம் பழக ஆரம்பிக்கும். இது என்னங்க மேம், இதெல்லாம் ஓடி ஒளியறதுங்களா, ஓடி ஒளியிற மாதிரியில் இருக்குது அப்படின்னா, பகைவன் உங்களை காட்டிலும் வலிமையாக இருக்கும்போது நீங்கள் ஒளிஞ்சு தானே ஆகணும், ஓட தானே செய்யணும். உங்கள் இந்திரியங்கள் உங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டியது தான். ஸோ அதற்கு உண்டான விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும். இன்னும் பொதுவான விஷயம் பல பேர் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த இந்திரிய கட்டுப்பாடெல்லாம் எதற்கு, எதுவுமே அடக்கக்கூடாதுப்பா, ஒரு டேமில் அடக்கி வச்சு அந்த டேமை உடச்சிட்டு வெளியில் வந்துடும். அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எந்த புலன்களையும் நம்ம அடக்கி வைக்கக்கூடாது, நல்லா அனுபவிச்சுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க.
ஸோ அது சரியான்னு கேட்டால் கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த புலன்களை அடக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. ஒரு இடத்துல வெல்பிகேவ்டா மேனர்டாக ஒரு மேனர்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது மனிதர்களால் மட்டும்தான் முடியும். பொது இடத்துல போய் நம்ம பாத்ரூம் போகிறது கிடையாது. நமக்கு தெரியும் எதை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி மிருகங்களுக்கு அது தெரியாது. அதனால இந்திரிய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அது இப்போ தேவையில்லை, இஷ்டத்துக்கு விட்டுடலாம், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சராக மாறிடும். ஸோ அதனால் தயவு செய்து இந்திரிய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி 16வது அத்தியாயத்தில் சுவாமி வந்து தெய்வ அசுர விபாக சம்பத் அப்படின்னு சொல்லி சம்பத் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறார். சம்பத்னா வந்து சொத்து. தெய்வ அசுர விபாக யோகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த சம்பத்துக்கள் எல்லாம் சொல்கிறார். நல்ல விஷயங்களெல்லாம் நீ சேகரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். பகவத்கீதையை வந்து மிக எளிமையாக வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தோட, ஏன்னா நிறைய பேர் வந்து பகவத்கீதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெளிவான விளக்கம் எங்கேயும் கிடச்சிருக்காது. ஸோ இங்கே தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வராங்க. இந்த மன அழுத்தங்கிறதே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம். ஸோ அது எல்லார் வாழ்க்கையிலையும் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வகுப்பு அட்டன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். மண்டே டு ஃப்ரைடே 6:30 to 8 o'clock. வீட்டு வேலைகள் செஞ்சுட்டே ரொம்ப எளிமையாக ஒரு இயர்ஃபோன் போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக கேட்கலாம். டெய்லி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். நன்றி. மீண்டும் வந்து அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.